ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸில் வந்து பார்த்தேன் 2021 சேர்ந்த வாக்கு எண்ணிக்கைகளை விட இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. உச்சத்தை தொட்டுருச்சு. 2026 தேர்தலில் வந்து ஓட்டுகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு வரலாறு மாதிரி, சாகசம் படைச்ச மாதிரி அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிரள விடுது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. உண்மையாலும் சொல்லப்போனால் இது வந்து உண்மையான சந்தோஷமே இல்லைங்க. நான் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் ஓட்டு போடுறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள், சரிங்களா? வேகாத வெயிலில், அதுவும் முதல் முறை ஓட்டு போட போகிற இளைஞர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்வமாக தன்னோட ஜனநாயக கடமையை வந்து நம்ம செலுத்தணும், நம்மளோட கடமையை வந்து முடிக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இல்லாத வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்கு பஸ் விடுறதுக்கு ஒரு துப்புமே கிடையாது இல்லைங்களா? அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்கங்க. இன்றைக்கி அவங்களோட வாக்குகள்லாம் என்னாச்சு? ஃபுல்லாக கேள்விக்குறியாயிடுச்சா? எவ்வளோ ஒரு ஆசையோடு வந்திருப்பாங்க. முறை வாக்கு போட போகிறவங்க, மறுபடியும் ஒரு மாற்றம் வர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, இன்றைக்கி அவங்க வாக்குக்கு யார் பதிலுங்க? இதில் என்ன அதிகமான என்ன இல்லை கம்மியான வாக்குகள் என்னங்க? பஸ் ஸ்டாண்டில் 2-3 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் தான் வந்து ஒரு பஸ் வருது. வர பஸ் என்ன வரணும்? ஒரு பேர் போட்டு வந்தால் தானே மக்களுக்கு தெரியும் இந்த ஊருக்கு தான் அந்த பஸ்ஸு போகுதுன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வரும்போதே இந்த நேம் போர்டு இல்லாமல் தான் அந்த பஸ் வருமே. ஏன்னா மக்கள் வந்து கண்டுபிடிச்சி பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவாங்களாம். இங்கே வந்து நிறுத்தினதுக்கப்புறமா கூட அந்த நேம் போர்டை போடலாமா இல்லைங்களா? போட மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளாரே வந்து மக்கள்லாம் ஏறிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க, லாஸ்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள் ஏறுறதுக்கு. அதனால் என்ன தெரியுமா பண்ணாங்க? இன்றைக்கெலாம் என் கண் கூட பார்த்த 2-3 பேர் பார்த்திங்கன்னா அந்த டயரில் காலை வச்சு இது ஜன்னல் வழியாலாம் உள்ளார வந்து குதிச்சாங்க. எப்படியாச்சும் நம்ம ஓட்டு போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு தாவுறாங்க, குதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் வந்து ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் வந்து பொறுப்பேற்றுப்பா? அந்த கவர்மெண்ட் பார்த்துக்குமா? ஒரு மண்ணும் வந்து பண்ணாது இந்த கவர்மெண்ட்டு. ஒரு பஸ்ஸு வாக்களிக்க போகிறவங்களுக்கு ஒரு பஸ்ஸு விட்றதுக்கு ஒரு துப்பு இல்லை. என்ன ஆட்சி வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. இன்றைக்கி எத்தனாயிரக்கணக்கான மக்களோட வாக்குகளே நீங்கள் அப்படி திருடிட்டீங்கல்ல. அப்படியே அதெல்லாம் நேரம் நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டிருப்பீங்கல்ல, கள்ள ஓட்டா மாற்றி. தெரியாவா இருக்க போது ஒரு ஊரில் ஒரு பொண்ணோட ஓட்டையே யாரையோ போட்டுட்டாங்க, அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை பேரோட வாக்கு போயிடுச்சு, இன்னும் எத்தனை பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்கலாம் இனிமேல் தான் 1 by 1 வரப்போகுது. நான் ஓட்டு போட்ட வாக்குச்சாவடியிலேயே போலீஸ் அதிகாரி நிற்கிறாரு. ஒருத்தர் ஓட்டை பற்றி ஒரு மக்கள்கிட்ட பேசும்போது, ஒரு நபர்கிட்ட பேசும்போது பேசாதீங்கன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை மீறி இங்கே ஒன்றும் நடக்காது, உங்களை நாங்கள் கவனிச்சிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் காது பட வந்து நான் கேட்குறேன், மக்களே புரிஞ்சுக்கோங்க, இப்போ நடந்துகிட்ருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி தான். வாக்கு போட்டுட்டீங்க, 1000 முறை உங்களுக்கு வந்து வீடியோவும் போட்டாச்சு. இதில் வந்து என்ன தெரியுமா பண்ணுவீங்க? இப்போ நான் சொல்கிறேன் பற்றியா, என்ன தான் தற்குறின்னுவீங்க. ஆனால் இந்த தற்குறி சொல்கிறத மட்டும் கேளுங்க. இன்றைக்கி எத்தனை 1000 வாக்குகள் வந்து மிஸ் ஆச்சு நினச்சி பாருங்கள். நீங்களே என்ன திட்டுறவங்க நீங்கள் நினச்சி பாருங்கள்.